விழுப்புரம் மாவட்டம் அரகண்டநல்லூர் அருகே 17 வயது சிறுவன் வனப்பகுதியில் தூக்கில் தொங்கியபடி சடலமாக கிடந்த நிலையில் தங்கள் மகனை யாரோ அடித்து கொலை செய்துவிட்டதாக பெற்றோர் மற்றும் உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இதுகுறித்த விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் ஜனார்த்தனன். வணக்கம். காவல்துறையினரின் விசாரணையில என்ன தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கிறது? தற்பொழுது அங்கு சாலை மறியல் நடைபெற்று வருகிறது. இதனால பொதுமக்களுக்கு எந்த அளவிற்கு இடையூறு ஏற்பட்டு இருக்கிறது? என்ன நடக்கிறது? வணக்கம். விழுப்புரம் மாவட்டம் அரகண்டநல்லூர் அருகே வீரபாண்டி கிராமத்தில் வனப்பகுதியில் தூக்கில் தொங்கியபடி 12ஆம் வகுப்பு பள்ளி முடித்த மாணவன் உடல் கண்டெடுக்கப்பட்ட சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. சிறுவனின் உடலை சாலையில் வைத்து யாரோ அடித்து கொலை செய்து விட்டதாக உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. விழுப்புரம் மாவட்டம் அரகண்டநல்லூர் அடுத்த வீரபாண்டி கிராமத்தைச் சேர்ந்தவர் கணேசன் கவிதா தம்பதியின் மகன் விக்னேஷ். இவர் அதே கிராமத்தில் உள்ள அரசு பள்ளியில் 12ஆம் வகுப்பு முடித்துவிட்டு கல்லூரியில் சேர்வதற்காக காத்திருந்த நிலையில் அதே கிராமத்தில் உள்ள வனப்பகுதியில் தூக்கில் தொங்கியபடி உடல் கண்டெடுக்க சம்பவம் கண்டு உறவினர்கள் அதிர்ச்சி அடைந்தனர். விக்னேஷ் அவரது உறவினர்கள் யாரோ சொத்துக்காக அடித்து கொலை செய்து விட்டதாகவும் குற்றவாளியை கைது செய்ய வலியுறுத்தி வீரபாண்டி கிராமத்தில் வேட்டவளம் திருக்கோயிலூர் செல்லும் சாலையில் உடலை வைத்து பொதுமக்கள் மற்றும் உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். அரகண்டநல்லூர் போலீசார் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகின்றனர். குற்றவாளியை கைது செய்யும் வரை உடலை வாங்க மாட்டோம் என கூறி அவர்கள் தொடர் சாலை மறியலில் ஈடுபட்டதால் நீண்ட பேச்சுவார்த்தைக்கு பிறகு பிரேத பரிசோதனைக்காக முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். சிறுவனின் உடலை கண்டு தாய் மற்றும் அவரது உறவினர் கதறி அழுத சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. விவரங்களுக்கு நன்றி.